ஃபர்ஸ்ட் ஃபீஸ்ட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சாம்பார் பண்ண போறோம். டின்னர் என்னன்னா தோசையும் சாம்பாரும். வாங்க இதை சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் இட்லி தோசை அதுக்கெல்லாம் வந்து சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ரொம்பவே பிடிக்கும். அதனால வந்து இன்றைக்கி நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்க போகிறேன். தோசைனால சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்க போகிறேன் இன்றைக்கி. ஸோ அதுக்காக நான் வந்து இப்போ வெங்காயம் தக்காளி அண்டு முள்ளங்கி எடுத்திருக்கேன். முள்ளங்கி சாம்பார் பண்ணலான்னு. இது நைட்டுக்கு மட்டும்தான் இருக்கும், அதனால கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு பெரிய தலைவலியே மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது, மத்தியானம் என்ன லன்ச் பண்ணுறது, அப்புறம் நைட் என்ன டின்னர் பண்ணுறது, இந்த மாதிரி திங்கிங் ப்ராசஸ்லேயே அவங்களுக்கு பாதி டைம் ஓடிடும். ஏதாவது ஒன்று கரெக்டாக நம்ம வந்து பிளான் பண்ணி வைக்கலைன்னா அப்போ அந்த டைமில் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி வச்சா கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து குக் பண்ண முடியும். ஆனால் எப்போவுமே அது மாதிரி பிளான் பண்ண மாதிரியெல்லாம் நடக்காதுங்க. சம்டைம்ஸ் நம்ம சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டி வரும். உங்கள் வீட்லேயும் அப்படி தான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இருக்கும். இப்போல்லாம் வந்து யூடியூப் வந்ததுனால அண்ட் சோஷியல் மீடியாவில் நிறைய வந்து ரெசிபீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. என்ன வேணால் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். லைக் நாட் ஒன்லி இன் இந்தியா பட் ஆல் ஓவர் தி வேர்ல்ட்லேயே நமக்கு ரெசிபீஸ் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடச்சிருக்கு. ஒரு டேஸ்ட் வந்து நம்ம வந்து விதவிதமாக வீட்லேயே ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். உங்கள்கிட்ட பேசிகிட்டே அப்படியே காய்கறி கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து கடுகு வெந்தயம் அப்புறம் வந்து ஜீரகம் அதெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணி வெங்காயம் போட்டு வதக்கிடலாம். இந்த மாதிரி டைப்பில் தான் நான் சாம்பார் வைப்பேங்க. இந்த டைப் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஆக்சுவலி எங்கள் மதர்-இன்-லாவோட ஸ்டைலு. அண்ட் வந்து இதுக்கப்புறம் இப்போ தக்காளி ஆட் பண்ணி அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து முள்ளங்கி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் அதில் வந்து மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் அப்புறம் சாம்பார் பொடி அப்புறம் இந்த தனியா பொடி அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொடியெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ உப்பும் ஆட் பண்ணிடணும், நம்ம மறக்கக்கூடாது. உப்பு ஆட் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஜஸ்ட் அது கொஞ்சம் பாயில் ஆகட்டும். அந்த இது முள்ளங்கி இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அதை கொதிக்க வச்சிடலாம். அதுக்கு மேலே இப்போது புளி தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா அது நல்லா கொதிச்சப்புறமா பருப்பு ஆட் பண்ணிட்டா உங்களுக்கு சாம்பார் ரெடி ஆகிடும். நல்லா அது கொதிக்கட்டும். உங்களுக்கு சாம்பார் பண்ண சொல்லித்தர தேவையே இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பிகினர்ஸ் யாராவது இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்கிறேன் நான். இந்த டைப்லேயும் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம். சைட் பை சைடு சாம்பார் ரெடி ஆச்சுல, அது அங்கே இருக்கட்டும். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாங்க. சூப்பராக வந்துட்டுருக்குங்க தோசை. நல்லா தின்னாக இருந்தால் தான் வந்து எங்கள் வீட்டிலலாம் பிடிக்கும் பசங்களுக்கெல்லாம். சிலவங்களுக்கு ஒரு டைப்பில் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு நல்ல தின்னாக இருக்கணும், இல்லைன்னா சிலவங்களுக்கு கொஞ்சம் தடியாக இருக்கணும். பாருங்கள் சூப்பராக ரோஸ்ட்டாக வந்திருக்கு. சாம்பாரில் வந்து மறக்காமல் பெருங்காயம் ஆட் பண்ணிவிடுங்க, அப்போ தான் வாசனை இருக்கும் சாம்பார். பாருங்கள் தோசையும் சாம்பாரும் ரெடி ஆயாச்சு. வாங்க டின்னர் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.